தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்பிக்கை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கை, அதாவது ஹோப். பிரியமானவர்களே, அதாவது நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தைகள் யாக்கால், அதாவது டு வெயிட் என்பதாகும். மற்றொன்று குவா, அதாவது கார்டு அல்லது கயிறு அல்லது கம்பி என்பதாகும். எனவே பக்தன் தாவீது பயப்படத்தக்க சூழ்நிலையில் பற்றி கொண்ட நம்பிக்கையின் கயிற்றின் 3 பரிமாணங்களை சங்கீதம் 62 முதல் 62 வசனத்தில் வெளிப்படுத்துகின்றார். ஆல்ஸ் மலை தொடரில் ஒரு பகுதியில் உள்ள மலைச்சரிவில் தாவரங்களை பற்றி கண்டறிய தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் குழுவாக சென்றனர். ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்கின் கீழே மிகவும் அரிதாக காணப்பட்ட ஒரு மலரை கண்டு அதை ஆராய்ச்சிக்காக அடைய முயன்றனர். செங்குத்தான பகுதியில் இறங்க தயங்கிய போது அங்கே ஆடுகளை மேய்க்கும் வாலிபனை கண்டு உதவி கேட்டனர். நாங்கள் நீ கீழே இறங்க கயிற்றை பிடித்துக் கொள்வோம், நீ கயிற்றில் கீழே இறங்கிய தாவரத்தை எடுத்து வந்தால் உனக்கு தகுந்த கூலி கொடுப்போம் என்றனர். அவனோ கயிற்றை பிடித்துக் கொள்ள தகுந்த நபரை நானே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு வயதானவரை அழைத்து வந்தான். அவன் கயிற்றின் ஒரு முனையை பிடித்தால் மாத்திரம் நான் நம்பிக்கையுடன் இறங்க முடியும் என்றான். அது யாருமல்ல, அவனுடைய தகப்பன் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுகொண்டனர். தகப்பன் கயிற்றின் ஒரு முனையை பற்றி கொள்ள மகன் நம்பிக்கையுடன் கயிற்றில் இறங்கி காரியத்தை நிறைவேற்றினான். பிரியமானவர்களே, வாழ்விலே போராட்டங்கள் நெருக்கங்கள் சூழும் போது அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எந்த மனிதர்களையாவது அல்லது உதவிக்கரங்களை பற்றி பிடிக்க ஆவல் கொள்வது மனித இயல்பு. ஆனால் உன்னதமான தேவனே நமது நம்பிக்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், அவரே என் கண்மலை. சங்கீதம் 62:6 He is my rock என்று சொல்கிறான். தாவீது கர்த்தரை தன் கண்மலையாக கொண்டதை 18, 31, 28 ஆகிய சங்கீதங்களில் குறிப்பிடுகின்றார். கண்மலை நம்பிக்கையின் உருவகமாகும். திருமறையில் கண்மலை உறுதிப்பாட்டின் சின்னம், த சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. கடவுளின் நிலைவரமான தன்மையின் சின்னம், த சிம்பிள் ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் காட். அருள்நாதர் இயேசு தம்முடைய வார்த்தையை கண்மலை ஒப்பிட்டு பேசுவதை மத்தேயு 7:24 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதை போல கர்த்தர் மேல் உறுதியாய் நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தாவீது அங்கே சொல்கிறார், அவரே என் கண்மலையும் ரட்சிப்பு. சங்கீதம் 62:6 அவரே என் கண்மலையும் ரட்சிப்போம். He is my salvation. தாவீது கர்த்தரை ரட்சகர் என்று அறிக்கை செய்வது மட்டுமன்றி அவரே என் ரட்சிப்பு என்று தனி வாழ்வில் கர்த்தரை ரட்சகராக அனுபவமாக்கும் காட்சி இதுவே. கர்த்தர் ரட்சிக்க வல்லவர் என்று நம்பிக்கை கொள்வது ஒருவர் தமது வாழ்வில் பலவீனங்கள், பிரச்சனைகள் அல்லது போராட்டங்களின் ஊடாக கடந்து செல்வதை நிரூபிக்கப்படும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அவரே என் அடைக்கலம். He is my refuge. தாவீது சொல்கிறான் சங்கீதம் 62:6 என் உயர்ந்த அடைக்கலம் அவரே. பலவீனங்கள், தொற்று நோய்கள், எதிர்பாராத நெருக்கங்கள் சூழும் போதெல்லாம் உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ளும் போது பாதுகாப்பு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுளின் நாமத்தை அறிந்து கொள்ளும் போது, கடவுளின் தன்மையை நாம் அறிந்து கொண்டு அவருடன் நெருங்கிய நிலைக்குள் வரும்போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அடைக்கலம் அளிப்பவர் என்பதை சங்கீதம் 46:1 பார்க்கின்றோம். ரூத் என்ற மோவாபிய ஸ்திரீ மோவாபிய தேசத்தை விட்டு திரும்பி, குறிப்பாக விக்கிரக ஆராதனை மற்றும் விபச்சாரம் நிறைந்த மோவாபிய கலாச்சாரத்தை விட்டு வெளியே வந்தபோது இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலின் கீழே அடைக்கலம் காண முடிந்தது. தேவன் விரும்பாத பாவ வாழ்வை விட்டு திரும்பினாலே அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவோம். அதனால் நிறைவான பலனையும் நாம் அடைவோம். பிரியமானவர்களே, பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், கலக்கங்கள் நடுவிலும் தாவீதை போல் நம்பிக்கை கர்த்தர் மீது வைப்போம். அவரில் நம்பிக்கையுடன் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.